அதாவது ஒவ்வொரு அம்சமாக பிரிச்சு இதை பார்க்க வேண்டும். ஒரு அம்சம் என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த பிராணிகளை மிஷின்ல வச்சு அறுக்கிறார்கள். அறுக்கக்கூடிய நேரத்தில் தக்பீர் சொல்லணும் இல்லையா, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லணும் இல்லையா, இதை மனிதர்கள் சொல்லாம டேப் ரெக்கார்டில் போட்டு விட்டுறாங்க. அந்த டேப் ரெக்கார்டில் அந்த சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும்போது என்ன செய்யும், மிஷினு அறுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லியாச்சு, தக்பீர் சொல்லி தான் அறுத்திருக்குது என்று அங்க உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் சர்டிபிகேட் பண்ணி இந்த உணவு ஹலால் என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது சரியா என்கிறது முதல் கேள்வியா வச்சுக்கிறோம். பொதுவாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும், அல்லாஹ்வுடைய பெயரை கூறணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மனிதன் கூற வேண்டும் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. டேப் ரெக்கார்டில் சொல்றதுங்கிறது ஒரு மனிதன் கூறியதாக உலகத்தில் யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது கூறியதை பதிவு பண்ணி கொண்டாலும் ஒரு மனிதன் இப்ப தொழுகை நடத்துறோம், இப்ப தொழுகை நடத்துவதற்காக வேண்டி நம்ம ஒரு இமாமை நியமிக்காம நல்ல ஒரு கிராத் உள்ள இமாமை கொண்டாந்து கிராத்தை பதிவு பண்ணி அதை முன்னாடி டேப் ரெக்கார்டை போட்டு விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி தொழ முடியுமா? தொழ முடியாது. அப்ப டேப் ரெக்கார்டில் அந்த வாசங்கள்லாம் வந்துருச்சு, குர்ஆன் தான் ஓதப்படுது. நம்ம லோக்கல்ல இருக்கிற இமாம் ஓதுறதை விட அழகான முறையில் அவர் ஓதுறாரு, அந்த காரி ஓதுறாரு. ருக்கு செய்தாலும் அழகான முறையில் டைம் கொடுத்து செய்யறாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு டேப் ரெக்கார்டில் ஒரு தொழுகையை ரெக்கார்டு பண்ணி அதை வைத்து அதை செவி மடுத்து அவரை இமாம் என்று ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் தொழுவாரையானால் அவர் ஜமாத்தா இமாமை பின்பற்றினான் வருமானா வராது. டேப் ரெக்கார்டை விடுங்க, வீடியோ கேசட்டே இருக்கு. டேப் ரெக்கார்ட்லயாவது அவர் குனியறாரு நிமிர்றாருன்னு தெரியாம போயிடும். வீடியோவில் ஒரு தொழுகையை பதிவு பண்ணிட்டு அதை என்ன செய்யறது, மக்காவுல தொழுகையை ரெக்கார்ட் பண்ணிட்டு பெரிய டிஸ்பிளே முன்னாடி போட்டு அதை பின்பற்றிக்கிட்டு தொழுதாருன்னு வைங்க, இவர் அங்க உள்ள இமாமை பின்பற்றினான்னு வருமா? வராது. அப்ப ஒரு தொழுகைக்கு இது கூடும் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அதே மாதிரி பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றோம், பாங்கு சொல்றதுக்கு பதிலாக எதுக்கு ஒரு மோதினாருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், இந்த அல்லாஹ் அக்பருங்கிறத ஒரு ரெக்கார்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிடுவோம், வச்சுக்கிட்டு ஒரு பட்டனை தட்டி விடுவோம், அது பாங்கு சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பாங்கு சொன்ன மாதிரி ஆகுமா? ஆகாது. அப்ப பாங்கு சொல்றதுக்கு பிஸ்மில்லான்னு சொன்னா ஒரு ஹர்ஃபுக்கு இவ்வளவு நன்மைன்னு இருக்கு, மார்க்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர்னு சொல்வதற்கு நன்மை இருக்கிறது. இந்த நன்மை யார் கொண்டு டேப் ரெக்கார்டுக்கு கொடுக்க முடியும்? இந்த நன்மையை மனிதன் தான் அடைவான். அப்ப இதெல்லாம் நன்மையை தரக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்தில். இது எல்லாமே எல்லா திக்கர்களுக்குமே அல்லாஹ்விடத்துல ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. திங்கிறதுக்கு நம்ம அறுத்தாலும் அதுக்கு அந்த சொல்லுக்கு நன்மை இருக்குல்ல, இந்த நன்மை யார் அடைவா? டேப் ரெக்கார்டு அடையுமா? அடையாது. அதே மாதிரி பாங்கு சொல்ற முஅத்தினுக்கு எவ்வளவு கூலிகள் இருக்குன்னு மார்க்கத்தில் சொல்லப்படுது. அப்ப டேப் ரெக்கார்டை போட்டு விட்டோம்னா முஅத்தினுக்குரிய கூலி கிடைக்குமா? அல்ல ஒரு முஅத்தினுடைய டேப் ரெக்கார்டை எடுத்து உலகம் பூரா போட்டு விட்டா அம்புட்டு பாங்குடைய கூலி அவருக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்குமா? அப்ப பாங்குக்கு போட்டி போடணும்லாம் சொன்னாங்களே, பாங்கு சொல்வதோட நன்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்களே, ஆனால் அதற்கு நீங்கள் போட்டி போடுவீர்கள். நான் வர்றேன் நீ வர்றேன்னு போட்டி போடுவீங்க. அப்படி இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மிஷின் மூலமாக பதிவு பண்ணி சொல்றதுங்கிறது இருக்குல்ல, ஒரு எலக்ட்ரானிக் அலைகள் மூலமாக அப்படி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறோம், அவ்வளவுதான். டேப் ரெக்கார்டு பிஸ்மில்லாவெல்லாம் சொல்லல. டேப் ரெக்கார்டு பிஸ்மில்லாங்கிற சொல்லை அது சொல்லுது இல்ல, அதை விளங்கியா சொல்லுது, அர்த்தம் தெரியுமா அதுக்கு? அதுவும் தெரியாது. பிஸ்மில்லாவை தான் சொல்றோம், அதுக்கு விளங்குமா? அதுவும் விளங்காது. அதுல என்னத்தை பதிவு பண்றோமோ அதை ரிப்ளை பண்ற மாதிரி உள்ளது. எலக்ட்ரானிக் அந்த அலைவரிசையில் அது பதிவாகி அதை ரிப்ளை ஆகுதே தவிர ஒரு எதிரொலி மாதிரி வச்சுக்கிறீங்களா, எதிரொலி நெச சொல்ல ஆகுமா? ஆகாது. அப்ப இது இந்த டேப் ரெக்கார்டு மூலமாகத்தான் அந்த தக்பீர் சொல்கிறார் என்று சொன்னால் இது எப்படி அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு புரியல. எப்படி மார்க்கத்தில் உள்ள ஒரு தக்பீர் சொல்லி அர்த்ததா எப்படி ஆகும் நமக்கு தெரியல. அதே நேரத்தில் டேப் ரெக்கார்டாக இல்லாம ஒருவேளை ஸ்பீக்கரா கூட இருக்கலாம், நீங்க கூட அதை கவனித்து பார்க்கலாம், அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்னா என்ன? இப்ப நம்ம இங்க ஒரு பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கிறது, அது அதிகமான மக்களுக்கு கேட்கல அந்த சவுண்டு. அப்போ ஒரு ஸ்பீக்கரை போட்டு என்ன செய்வோம், தூரத்துக்கு எடுத்து கொடுப்போம். 10 பில்டிங் வரைக்கும் போகும், அது அங்க நிக்கிறவர் வரைக்கும் இந்த சத்தம் கேட்கும். இவருடைய சத்தம் தான் அங்க கேட்குது. டேப் ரெக்கார்ட்ல பதிவு பண்ணது போகல, இந்த சத்தத்தை அப்படியே அந்த ஸ்டில் அந்த நேரத்தில் என்ன செய்கிறது, அது கடத்துகிறது. அங்க அவர் கேட்கும் போது இவரும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு அடிப்படையில் ஒரு தொழுகை நடத்தினா அது கூடுமானா கூடும்னு சொல்லுவோம்.
அது டேப் ரெக்கார்டையே போட்டு இமாமாக்கி தொழுவும் போது கூடாதுன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு டேப் ரெக்கார்ட்ல பதிலாக ஸ்பீக்கர் வைக்கிறோம். அங்கங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தொழுகை நடக்குது, பெரிய ஜமாத் நடக்கிறது, 3 ஸ்டெப்புக்கு தான் ஒரு இமாமுக்கு சத்தம் போட முடியும். அதுக்கு மேல உள்ள கூட்டத்துக்கு சத்தம் போவாது. அப்ப என்ன செய்யறோம், அங்கங்க ஸ்பீக்கர்ல வைக்கிறோம். அப்ப ஸ்பீக்கர்ல வரக்கூடியது என்பது பதிவு பண்ணி அது வருவது கிடையாது. இவர் சொல்வதையே பெரிதாக்கி தருகிறது. இவர் சொல்வதையே அதிக ஓசை உடையதாக காட்டுற வேலை தான் அங்க நடக்கிறதுங்கும் போது அது இமாமுடைய சொல்லுதான், அது மனிதனுடைய சொல்லுதான் என்று நம்ம என்ன செய்யறோம், விளங்கி கொடுக்கிறோம். அப்படியாக ஒருவேளை ஒவ்வொரு இடத்துலையும் போய் தக்பீர் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தரை நிப்பாட்டி வைத்து அவர் பிஸ்மில்லான்னு சொல்லுவது ஸ்பீக்கர்ல இங்க கேட்கிற மாதிரி ஆக்கி அப்படி ஒருவேளை இருக்கிறார்களா? நீங்க ஸ்பீக்கர்ல வர்றது மட்டும் கேட்கறீங்க. ஸ்பீக்கர்ல வருவது டேப் ரெக்கார்டு போட்டு வருகிறதா, அல்லது ஒருவர் நின்று சொல்வதை எல்லா இடத்தும் கேட்கணுமா இல்லையா? அது மாதிரியான ஒரு நோக்கத்திற்காக அப்படி செய்யறாருன்னு பாருங்க. அது ஸ்பீக்கர் வடிவத்தில் இருக்குமே ஆனால் அது ஓகே தான், இமாமத்துக்கு ஓகே, தொழுகைக்கு ஓகே, எல்லாத்துக்குமே சரிதான். அது ஸ்பீக்கர் வழியாக பயான் பண்றோம், ஸ்பீக்கர் வழியா பண்றது ஒண்ணுதான், ஸ்பீக்கர் இல்லாம பண்றது ஒண்ணுதான். இது கொஞ்சம் அதிகமான பேரு கேட்கும், அது கொஞ்சம் பேரு கேட்கும், அந்த வித்தியாசம். அந்த மாதிரியாகத்தான் நீங்க சொல்லக்கூடியது இருக்கும். ஹலால்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காங்கிறீங்க, டேப் ரெக்கார்டுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரிகிறது. அப்படி கொடுத்திருப்பாருன்னா அது மனுஷன் சொல்றதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு தெரிஞ்சு இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு இமாமை வைத்து அவரை தக்பீர் சொல்ல வைத்து அந்த தக்பீர் அவர் சொல்லும் போது அங்க கேட்கிறது, அவர் தூரத்துல சொல்றாரு அது கேட்கிறது, அப்படி சொல்லி செய்வார்களே ஆனால் ஒரு ஆளு சொல்வதுதான் சொல்லிதான் அங்க அறுக்கப்படுகிறது அப்படின்னு இருக்குமே ஆனால் அது குற்றம் கிடையாது. இது ஒரு விஷயம். அது போக இந்த கருவி மூலம் இருக்கிறாங்க இல்லையா, அது ஒரு கேள்வி வருது. பிஸ்மில்லான்னு அவரே இருக்க வேண்டியதானே, அவர் எங்க இருந்துட்டு ஏன் செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வேட்டையாடுவதை பற்றி நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. வேட்டையாடுவது சம்பந்தமாக சகாபாக்கள்லாம் பல கேள்விகள் கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல நாய்களை அனுப்பி, வேட்டை நாய்களை அனுப்பி பிராணிகளை வேட்டையாடுவதை பற்றி என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி கொடுக்கறான். அப்ப அதுல என்ன அந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, நீங்க ஒரு நாயை பயிற்சி அளிச்சிட்டீங்க முயலை பிடிக்கிறதுக்காக வேண்டி, அந்த நாயை அனுப்புறோம்ல, பிடிக்கிறதுக்காக தூண்டி அனுப்புறோம்ல, அனுப்பக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிட வேண்டியது. அந்த நாய் தான் கத்தி மாதிரி, அது போய் என்ன செய்யுது, பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த பிடிச்ச புடியிலேயே அந்த முயல் செத்துருச்சுன்னு வைங்க, அதை நீங்க அறுக்க தேவையில்லை. ஏன், நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லி நாயை விட்டீங்கல்ல, அதான் கத்தி மாதிரி, அது போய் பிடிச்ச உடனே செத்துருச்சுன்னா நம்ம அறுத்துட்டோம்னு ஆயிடுச்சு. அதே நேரத்தில் பிடிச்சுக்கிட்டு உசுரோட கொண்டு வருது, அந்த கவ்வி கொண்டு வருதுன்னு வைங்க, அப்ப மட்டும் அறுக்கணும். உசுரோட பிடித்து கொண்டு வந்தால் அறுத்துருங்க. உசுறு இல்லாம பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அதை மையத்துல சேர்க்காதீங்க. ஏன்னு கேட்டா நீங்க நாயை அனுப்பும் பொழுதே என்ன செஞ்சிருச்சு, நீங்க தக்பீரை சொல்லிட்டீங்க. நீங்க தக்பீரை சொல்லி நாய்ங்கிறது ஒரு கத்தி தான், அதை ஏன் விடுறீங்க, அது போய் அங்க கரெக்டா என்ன செய்யுது, அறுத்துருது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதை மையமாக வைத்து கருவி மூலம் அறுக்கிறதுக்கு நம்ம ஆதாரமா எடுக்கலாம். ஏன்னா நம்ம அதை அறுக்கவே இல்லை. அதே மாதிரி நாயை விட்டுருங்க, ஒரு ஈட்டியினால வேட்டையாடுறாங்க, ஈட்டியை வச்சு அம்பு வச்சு வில்ல வச்சு என்ன செய்யறாங்க, வேட்டையாடுறாங்க பிராணிகளை. அப்ப என்ன செய்வாங்க, ஈட்டி எரியும் போதே பிஸ்மில்லான்னு எரிஞ்சிட வேண்டியதுதான். எரிஞ்ச உடனே அது கரெக்டா பட வேண்டிய இடத்துல பட்டு அந்த பிராணி அப்படி செத்துருச்சுன்னு வைங்க, நம்ம போய் பார்க்கும்போது செத்துருச்சு இருக்குமே, ஆனால் அதை இன்னொரு தடவை அறுக்க தேவையில்லை. இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளது. அப்ப ஏன் அறுக்க தேவையில்லை, நம்ம பிஸ்மில்லா சொல்லி தான் அந்த அம்பை எரிஞ்சு இருக்கிறோம், அது போய் கரெக்டா நெஞ்சிருச்சு, பட்டுருச்சு. சரி, நீங்க போய் அந்த அம்பு பட்டு சாவாம இருக்குது, அப்ப இந்த அம்பு அதை சாவடிக்கல, அறுக்கலைங்கிறதுனால என்ன செய்யணும், புதுசா ஒருக்கா அறுக்கணும். உயிரோட இருக்க பிடித்தீர்களே ஆனால் இன்னொரு தடவை கையில இருக்கிற பிராணி அறுக்கிற மாதிரி அருங்க. நீங்க விட்ட அம்புலே அது இறந்துருமே ஆனால் அந்த அம்பை எரியும் பொழுது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி இருப்பீர்களே ஆனால் அப்ப நீங்க என்ன செய்யலாம், அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம். அது அறுத்த மாதிரி தான் அப்படின்னு இருக்கிறது. அப்ப பிஸ்மில்லா சொல்றவர் கத்தியை கொண்டு போய் அறுக்கலாம், ஏவி விட்டு அறுக்கலாம். அந்த வேட்டை சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனத்தில் இருந்தும் ஹதீசுகள்ல இருந்தும் இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அந்த மாதிரி அது போக ஒரு நாயை எரியிறோம் அல்லது ஒரு பொருளையே என்ன செய்யறோம், எரியிறோம்,
அது 2-3 பிராணிகள் மேல பட்டுருச்சுன்னு வைங்க, 2-3 போய் பிடிச்சிருச்சுன்னு வைங்க. இப்ப நாய் அனுப்புறோம், பிஸ்மில்லான்னு அனுப்பும்போது 3 முயல் இருக்கிறது, கப்பு கப்புன்னு 3ஐயும் பிடிச்சிருச்சு. இப்ப ஒண்ணுக்கு தான் பிஸ்மில்லா சொல்லணும் ஆகாது. ஒரு அனுப்பும் போது சொன்ன பிஸ்மில்லா அது பிடிச்ச 3 முயலுக்கு தான் கட்டுப்படுத்தும். 3மே நமக்கு என்ன ஆயிரும், ஹலால் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த கருவிகள் மூலமாக ஒரு நேரத்தில் ஆயிரக்கணக்கானதா இருக்கக்கூடிய நேரத்தில் அவ பிஸ்மில்லான்னு இவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது அந்த சொல்லு போய் சேர்வதற்காக வேண்டி அந்த இடத்துல ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. இவர் தூரத்துல சொல்லுகிறாரு, அங்க இருந்து எட்டாதுங்கிற காரணத்தினால ஸ்பீக்கர் வச்சிருக்காங்களா, பிஸ்மில்லான்னு சொல்லும் போது கரெக்டா இருக்குதுன்னு வைங்க, அது பிரச்சனை கிடையாது. இது நம்ம வேட்டையில செஞ்ச மாதிரி ஆகிவிடும். இப்படி மனிதன் பின்னாடி இருந்து சொல்லணும். இப்ப ஒரு இப்படி வைங்களேன், வேட்டையாடுறது இப்படி வேட்டையாடுறான் ஒருத்தன், டேப் ரிகார்டில் பிஸ்மில்லா அல்லாஹ் போட்டு வச்சுக்கிட்டான். அம்பை எய்யும் போது பட்டனை தட்டி விட்டு அம்பை எய்கிறான். ஏன் பிஸ்மில்லா செஞ்சான்னு வந்துருமா? வராது. இந்த கில்லட்டை விட்டுருங்க. நீங்களே ஒரு கோழி வாங்கி வச்சிருக்கீங்க, அறுக்க போறீங்க, அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்லணும், டேப் ரிகார்டு போட்டு விட்டு அறுக்கலாமா? அறுக்கக்கூடாது. ஏன் மனுஷன் சொல்லல. அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை கூறுறது என்பது உள்ளத்துல பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரால் என்று உணர்ந்து யார் சொல்லுவோமோ அவங்க சொன்னாதான் அதை சொன்னாங்கன்னு அர்த்தமாகும். மிஷின்ல சொன்னது என்னவாகாது, ஆகாது. நாளைக்கு ஒரு கிளிக்கு கூட பயிற்சி கொடுத்து பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்கு போறனா கிளி கூட சொல்லணும். நம்ம ஒரு ஆட்டை அறுக்கும் போது கிளியை தலையில் கட்டணும்னா பிஸ்மில்லா சொல்லுமா, உடனே அறுத்துடலாமா? கிளி பிஸ்மில்லா சொல்லல, பிஸ்மில்லாங்கிற வார்த்தையில வருது, அது பிஸ்மில்லாவும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியாது. அப்ப நம்ம மனிதன் சொல்லித்தான் அறுக்கணுமே தவிர தக்பீர் சொல்றது என்பதற்கு அர்த்தம் என்னன்னா இது ஒரு இபாதத்து, வணக்கம். வணக்கத்தை எல்லாம் மிஷின் மூலமாக்க முடியாது. மிஷின்ல செய்யறதெல்லாம் வணக்கமாகாது. வணக்கம்னா நாவுக்கு நன்மை இருக்குது, வாய்க்கு நன்மை இருக்கிறது, ஒரு சொல்லுக்கு நன்மை இருக்கிறது, அந்த சொல்லு வாயிலிருந்து வருவதற்கு தான் ஒரு பவர் இருக்கிறது. அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையாக கொண்டு என்ன செய்யணும், நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த நீங்க சொல்லக்கூடியதுல டேப் ரிகார்டு போட்டு செஞ்சார்களே, அதனால அதை கூடும்னு சொல்வதற்கு எந்த கிரவுண்டும் தெரியவில்லை. இப்படி ஸ்பீக்கர் வழியாக சொல்வார்களே, ஆனால் அதுல ஒண்ணும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, நீங்க அதை ஆய்வு பண்ணிக்கிறங்க. அநேகமா இப்படித்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா சவுதியில இருந்து உள்ளவங்க எல்லாம் இதை ஒழுங்கா கவனிப்பாங்க. அவங்களுடைய நிறுவனங்கள்ல இப்படி இருக்கு நீங்க சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்பீக்கர் வழியாக உள்ளதான் சொல்லி இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இருந்தாலும் மாற்றமும் இருக்கலாம். நியூஸ் நீங்க தர செய்தியை வச்சுதான் நான் சொல்ல வேண்டி இருக்குது.